அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பகுதி 1 வினாத்தாளில் வினவப்படும் நுண்ணறிவு வினாக்களுக்கு விடையளிக்கும் நுட்பங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். மணிகள் நிறைந்த 4 பெட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளன. இதனை கருத்திற்கொண்டு விடையை தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. மணிகள் நிறைந்த 4 பெட்டிகள் இங்கு தரப்பட்டிருக்குது. சிவப்பு நிறம் மணி 56, பச்சை நிறம் 58, நீலம் 44, ஊதா 46. ஒவ்வொரு நிறத்திலும் 6 மணிகள் வீதம் சேர்த்து மாலை கட்டினால் எத்தனை மாலைகள் கட்டலாம், எத்தனை மணிகள் மீதியாக இருக்கும்? ஆகவே இங்கு 56 மணிகள் இருக்குது சிவப்பில், பச்சையில் 58 இருக்குது, நீலம் 44 இருக்குது, ஊதா 46 இருக்குது. ஆகவே நாங்கள் இங்கே எந்த மணிகள் குறைந்திருக்குதோ அதை 6ஆல் பிரிக்கணும். அதாவது 44 மணிகள் இருக்குது நீல நிறம், அதை நாங்கள் 6ஆல் பிரித்தால் 7. ஆகவே இது எல்லா இங்கே தரப்பட்ட எல்லா எண்களையும் எல்லா சிவப்பு நிறமோ பச்சை நிறம் நீல நிறம் ஊதா நிறம் எல்லாத்தையும் 6ஆல் பிரிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றிலையும் மீதி வரும். ஆகவே ஆக குறைந்தது நீளம் 7 மாலைகள் கட்டலாம். இங்கு 7 உள்ள ஒரே ஒரு விடை தான் இருக்குது. முதலாவது விடை மாத்திரம்தான் 7 36 இருக்குது. ஆகவே முதலாவது விடை வந்துடும், மீதி 2 வரும். அதனால் 7 6 வரும். சரியா? ஆகவே இதில் நாங்கள் மீதியை பார்க்குறோம்னா 56லேருந்து 42 கழிச்சால் மீதி 14, 58லேருந்து 42 கழிச்சால் மீதி 16, 44லேருந்து 42 கழிச்சால் மீதி 2, 46லேருந்து 42 கழிச்சால் மீதி 4, எல்லாத்தையும் கூட்டினால் 36. ஆகவே முதலாவது விடை தான் வரும், 7 36. 14வது, பெட்டிகளில் உள்ள மணிகளை ஒன்றாக கலந்து 4 பெட்டிகளிலும் சம அளவான மணிகள் இட்டப்பட்டன. ஒரு பெட்டியில் எத்தனை மணிகள் இருக்கும்? அதாவது எல்லா பெட்டிகளையும் உள்ள மணிகளை கூட்டி 4ஆல் பிரிக்கணும். எல்லாத்தையும் கூட்டினால் 204 வரும். 56, 58, 44, 46 எல்லாத்தையும் கூட்டினால் 204 வரும். 204 4ஆல் பிரித்தால் 51. ஆகவே இதுக்கு சரியான விடை 51. 20 ரூபாய்க்கு சில முத்திரைகளை வாங்கி அதே நாளில் அம்முத்திரைகளை ராணிக்கு 40 ரூபாவுக்கு விற்றாள். அடுத்த நாள் ராணியிடமிருந்து கீதா முத்திரைகள் அனைத்தையும் 60 ரூபாவுக்கு திரும்ப வாங்கினாள். அதன் பின்னர் கீதா அம்முத்திரைகளை 50 ரூபாவுக்கு விற்றால் இக்கொடுக்கல் வாங்கலில் கீதாவிற்கு 1வது விடை இலாபம் ஏற்படுகிறது, 2வது விடை நட்டம் ஏற்படுகிறது, 3வது விடை இலாபமோ நட்டமோ ஏற்படுவதில்லை. முதல்ல வாங்கியது பார்ப்போம். வாங்கியது விற்றது வாங்கியது 2 நடைபெறுது. என கொடுக்கல் வாங்கல்ற விற்றது வாங்கியது நடைபெறுது. வாங்கியது ரூபாய் 20, முதல் நாள் வாங்கியது ரூபாய் 20, விற்றது 40 ரூபாய். ஆகவே 40 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் கழித்தால் இலாபம் 20 ரூபாய். வாங்கியதை விட விற்றது கூட, வாங்கியதை விட விற்ற தொகை கூட, விற்று கிடைத்த தொகை கூட. ஆகவே இங்கே இலாபம் 20 ரூபாய் கிடைக்குது முதல் நாள். 2வது நாள் அதே முத்திரைகளை ரூபாய் 60க்கு வாங்குறாங்க, 60க்கு வாங்கி 50க்கு விற்கிறாங்க. ஆகவே வாங்கிய விலை கூட, விற்ற விலை குறைவு, விற்ற விலை குறைவு. ஆகவே 60லிருந்து 50 கழிச்சால் 10. ஆகவே 2வது நாள் நட்டம் 10. முதல் நாள் இலாபம் 20, 2ஆம் நாள் நட்டம் 10. ஆகவே 20லிருந்து 10 கழிச்சால் 10. ஆகவே 2 நாள் நடைபெற கொடுக்கல் வாங்கல்ற 10 ரூபாய் இலாபமாக கிடைக்குது. ஆகவே இதுக்கு சரியான விடை இலாபம் ஏற்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நீர்த்தொட்டியை நிரப்ப குழாய் ஏக்கு 20 நிமிடங்களும் குழாய் பிக்கு 30 நிமிடங்களும் எடுக்கும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு நீர் தொட்டியில் நிரப்பப்பட்டால் தொட்டியை முழுமையாக நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது 2 குழாய்கள் இருக்குது. ஏ குழாய் 20 நிமிடங்கள் நிரம்புது. ஏ குழாயால் தொட்டியை நிரப்பினால் 20 நிமிடம் எடுக்கும். பி குழாயால் தொட்டியை நிரப்பினால் 30 நிமிடங்கள் எடுக்கும். ஏ குழாயில் 20 நிமிடங்கள், பி குழாயில் 30 நிமிடங்கள். அப்போ தொட்டியின் கொள்ளளவாக நாங்கள் 2ஐயும் 60 லிட்டர்னு எடுத்துக்கொள்வோம். தொட்டியின் கொள்ளளவு 60 லிட்டர்.
ஆகவே அடுத்தது நாங்கள் கண்டுபிடிக்க போகிறது 1 நிமிடத்தில் தொட்டி எவ்வளோ ஏ குழாய் எவ்வளவு நிரம்பும், பி குழாய் எவ்வளவு நிரம்பும். ஏ குழாய் 1 நிமிடத்தில் நிரம்புறதை காண்றதுக்கு 60 லிட்டரை 20ஆல் பிரிப்போம். ஆகவே ஏ குழாய் 3 லிட்டர் 1 நிமிடத்தில் நிரப்பும். பி குழாய் 60 30ஆல் பிரிப்போம். பி குழாயில் 60 லிட்டரை 30 நிமிடங்களால் பிரித்தால் 2 லிட்டர். பி குழாய் 1 நிமிடத்தில் 2 லிட்டர் நிரம்பும். அடுத்து பாருங்க, இப்போ ஏ குழாயையும் பி குழாயையும் ஒரே நேரத்தில் திறந்தால் 3 லிட்டர் சக 2 லிட்டர் 5 லிட்டர் 1 நிமிடத்தில் நிரம்பும். 1 நிமிடத்தில் 5 லிட்டர் நிரம்பும். ஆகவே தொட்டிட முழு கொள்ளளவு நாங்கள் நேரத்தில் போட்டால் 60 லிட்டர் உதாரணத்துக்கு எடுத்தோம். ஆகவே 60 5ஆல் பிரிக்கணும். 60 5ஆல் பிரித்தால் 12 நிமிடங்கள். 12 நிமிடங்கள்ற குழாய் சம்பூர்ணமாக தொட்டி சம்பூர்ணமாக நிரம்பும். 2 குழாயையும் ஏயும் பியும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் 12 நிமிடங்கள்ற தொட்டி முழுமையாக நிரம்ப எடுக்கும் நேரம் 12 நிமிடங்கள்.